வதந்திகளும் பரப்பப்பட்டு வருவதாக அறிவிக்கப்படுகின்றது. கூடுதலாக இம்முறை வழமையாக இருந்த விளம்பரங்களை விட அது ஃப்ரீக்வன்சி, அதாவது கூடுதலாக விளம்பரம் ஒளிபரப்புவதற்கான காரணம் கட்டணம் செலுத்தப்பட்ட ஒரு நிலையில் தான் அவ்வாறான ஒரு முடிவை சிஎம்ஆர் எடுத்ததாக தெரிவித்து வருகிறார்கள். தனியே மாவீரர் நாள் நிகழ்வு அன்று அல்ல, சமூக பரப்பில் வருகின்ற விளம்பரங்கள் அத்தனையும் இதுவரை காலமும் சிஎம்ஆரில் இலவசமாகவே ஒளிபரப்பாகின்றது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். சிஎம்ஆர் ஆரம்பித்த கால பகுதியில் இருந்தே இந்த மாவீரர்களுக்கான கௌரவம் மற்றும் மொழிவாய்க்கால் போன்ற நாட்கள் வருகின்ற பொழுது அதற்கான மரியாதை என்பது அது தன் இயல்பாகவே நடைபெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இது திட்டமிடப்பட்ட ஒன்றோ அல்லது ஒரு வருடத்திற்கு இவ்வாறு நடைபெறும், அடுத்த வருடத்துக்கு அப்படி நடைபெறும் என்று இல்லாமல் தொடர்ந்து வருகின்ற பகுதியிலும் சரி எப்பொழுதுமே அது ஒரு கிரமமான நிகழ்ச்சியாக மாற்றி அமைக்கப்பட்டு வர்த்தக விளம்பரங்கள் இல்லாத ஒரு தளமாகத்தான் அந்த ஒலிபரப்பு என்பது நடைபெற்று வந்திருக்கின்றது. இதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாட்டில் இந்த நினைவு எழுச்சி நிகழ்வில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருப்பதை தமிழக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. நிகழ்வு கூட மாதிரியான ஒரு நிகழ்வு என குறிப்பிட்டு பலரும் தெரிவித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இந்த தேர்தல் நடைபெற்றதன் பின்னர் குறிப்பாக சிங்கள சக்திகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்து விட்டார்கள் என்பதை ஒரு பிரச்சாரமாக மேற்கொள்கிறவர்களுக்கு தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது, தமிழர்கள் தங்களுடைய தேசியம் என்று வருகின்ற பொழுது ஒன்று திரள்வார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள், அவர்களுடைய அடிமனதில் அது அடி நாதமாக இருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த விடயம் என்பது மாவீரர் நாளில் கூடிய மக்கள் தொகையை பார்க்கின்ற பொழுது பலருக்கும் ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. தரிசனமாக இந்த ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும், அந்த அத்தனை போராளிகளையும் எல்லோருமே நினைக்க வேண்டும் என்று தேசிய தலைவராக நினைத்தபடியாத்தான் அந்த போராட்டத்துக்கு பின்னும் இந்த நிகழ்வு இவ்வளவு எழுச்சியாக நடைபெற்று இன்னும் அவர்களையும் நினைத்து எப்பவுமே ஒவ்வொரு வருடமும் மறக்காமல் செய்வதற்கு அவருடைய தீர்க்கதரிசனம் முக்கியம். குரலாக இல்லை, ஒரு கனேடிய மக்களின் ஒரு வழிநடத்து குரலாக சிஎம்ஆர் தனது நடுநிலை தவறாத நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயற்படுகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை வேளையில் நடைபெற்று முடிந்த மாவீரர் தின நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கின்றோம். உலக ரீதியில் நடைபெற்ற மாவீரர் விழா இம்முறை எழுச்சிகரமான ஒரு விழாவாக நடந்து முடிந்திருக்கின்றது. தாயகம் உட்பட கனடா உட்பட பல இடங்களிலும் வளமையிலும் மாறாக மக்கள் திரளாக கலந்து கொண்ட நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாட்டில் இந்த நினைவு எழுச்சி நிகழ்வில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருப்பதை தமிழக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அதே போன்று இலங்கையில் கூடுதலாக இயற்கை பேரிடர் இடம்பெற்ற பொழுதிலும் கூட அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் பேரளவாக கலந்து கொண்டு மாவீரர்களை நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மாவீரர்களுடைய பெற்றோர் இதில் சமூகம் அளித்திருக்கின்றார்கள். இதை தவிர இளையவர்கள் கூடுதலாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தின் ஏனைய கட்சிகளில் இருந்து தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டாலும் கூட இது ஒரு சுமூகமான முறையில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருப்பதையும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாங்கள் இது தொடர்பாகத்தான் இன்று பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், இம்முறை பல இடங்களிலும் மாவீரர் வாரம் என்பது எழுச்சிகரமாக நடைபெற்றிருக்கின்றது. அதே நேரத்தில் இறுதி நாள் நிகழ்வுகளில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மார்க்கம் ஃபேர் கிரவுண்டில் கனடாவில் வழமையாக நடைபெறுகின்ற நிகழ்வு இம்முறை இன்டர்நேஷனல் சென்டரில் நடைபெற்றிருந்தது. ஒழுங்கமைப்போடு நடைபெற்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. உலக பரப்பில் பல ஊடகங்களிலும் கனடாவில் நடைபெற்ற நிகழ்வு கூட மாதிரியான ஒரு நிகழ்வு என குறிப்பிட்டு பலரும் தெரிவித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற நேர்களிடம் நாங்கள் இந்த மாவீரர் நாள் சொல்லுகின்ற செய்தி மக்களுக்கும் உலகத்துக்கும் என்ன செய்தியை சொல்லுகின்றது என்ற விடயம் பற்றி கேட்க இருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாவீரர் நாள் நிகழ்வுகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்ற நேர்கள் 4165930055 வழியாக இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இதுவரை காலமும் ஒரு அடக்குமுறையின் மத்தியில் இலங்கையில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் மக்கள் தங்களுடைய
துன்பங்கள் அல்லது வர இருக்கின்ற இன்னல்களை பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை பார்த்திருக்கின்றோம். அதே போன்று இம்முறை இந்த பேரிடர் என்ற ஒரு விடயத்துக்கு மத்தியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சிங்கள கட்சியில் எதிர்கட்சிகளில் இருக்கின்ற கட்சிகள், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச தரப்பில் இருக்கின்ற கட்சி அங்கத்தவர்கள் இதனை ஒரு வித்தியாசமாக இலங்கை அரசாங்கத்தின் மீதே திருப்பி விடுகின்ற ஒரு செயற்பாடை செய்கின்ற ஒரு விடயமாகவும் பார்க்கலாம். உங்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக தாயகத்திலும் உலக பரப்பிலும் நடைபெற்ற இந்த பேர் எழுச்சியான நிகழ்வு குறித்து என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் சுரேஷ்? ஆமா, இந்த மாவீரர் நாள் என்பது அல்லது மாவீரர் வழிபாடு என்பது அல்லது மாவீரரை பூட்டி பாடுதல் என்பது 1989 ஆண்டிலிருந்து வழமையாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மக்களை பொறுத்தவரையில் குறிப்பாக அவர்களது பெற்றோர்களையும் மாவீரர்களையும் கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வில் அவர்கள் அதாவது தங்களுக்குரிய தேச கடமையாக எடுத்துக்கொண்டு செய்கின்றார்கள். அது அவர்கள் நிகழ்வுக்கு சென்றால் என்ன, நிகழ்வுக்கு செல்லாவிட்டால் என்ன, அதனை அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு ஆத்மார்த்தமாக செய்கின்ற ஒரு பணியாக செய்து வருகின்றார்கள். இதில் எந்தவித ஒரு கருத்தியல் வேறுபாட்டிற்கும் இடமளிக்க முடியாத அளவில் அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்பது ஏற்கப்பட்டு, அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்பது அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த ஈழத்தில் மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்த தேசங்களிலும் பல புலம்பெயர்ந்தவர்களின் வருகைக்கு கூட காரணமாக அமைந்தது அவர்களுடைய இந்த போராட்ட குணாதிசயங்கள். அதன் மூலம் கிடைத்த பெறுபேறுகளாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கைகள் இன்று புலம்பெயர்ந்த தேசங்களில் கூட அமைந்திருக்கின்றன. எனவே அவர்களை போற்றி பாடுதல் என்பது நிச்சயமாக தொடர்ச்சியாக அனுசரித்து வரப்படுகின்ற ஒரு நிகழ்வாகவும், அந்த நிகழ்வுகளில் இடம்பெறுகின்ற அந்த கட்டுப்பாடுகள் என்பன, அதாவது 2009 ஆண்டு போர் மௌனிக்கப்பட்டதன் பின்பு இடம்பெற்ற நீதிமன்றங்களுக்கு சென்று வழக்குகளை தாக்கல் செய்வது போன்ற நிலைப்பாடுகள் தவிர்க்கப்பட்டு இம்முறை அவ்வாறான ஒரு நிகழ்வுகள் எதுவும் இல்லாத ஒரு நிகழ்வாக இருந்த பொழுதும் இந்த கால கொடுமை அல்லது காலநிலை நிலைமையிலும் ஏராளமான பொதுமக்கள் அங்கே சென்று வழிபடுதல் என்பது நடைபெற்றிருப்பது எதனை காட்டுகின்றது என்றால், அரசியல் கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களுடைய தனி மனித வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் தொடர்பான நிலைப்பாடுகள் அனைத்தையும் தவிர்த்து இந்த நாள் என்பது என்றுமே ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அதியுச்ச போற்றலுக்குரிய நாளாக இருக்க போகின்றது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கின்றது. அதாவது இந்த நாள் என்பது வரலாற்றில் இருந்து அழிய போகின்ற ஒரு நாளாக இல்லை. இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெறப் போகின்றன. அதாவது இவர்களுடைய அர்ப்பணிப்பு என்பது எங்களால் எப்பொழுதும் மறந்துவிடக் கூடிய ஒரு விடயமாக இருக்கவே மாட்டாது என்பதை மீண்டும் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார்கள். அதே போல புலம்பெயர்ந்த தேசங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற பொழுதும் இந்த காலநிலைக்கு ஏற்ப மண்டபங்கள் போன்றவற்றில் வைக்கின்ற பொழுது அதில் பங்கு பெற்றவர்களின் தொகை என்பது அதிகமாக இருக்கும் என்பதற்கான ஒரு அத்தாட்சியாகவும் அதற்குரிய பிரச்சார ஊழல்கள் கூட செய்கின்ற பொழுது, மக்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்ற பொழுது மக்கள் தாமாகவே அணிதிரள்வார்கள் என்பதையும் காட்டிச் செல்கின்ற நிகழ்வுகளாக இதனை நாங்கள் கருத முடியும். ஆனால் ஒரே ஒரு விடயம், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தென்னிலங்கை சக்திகள் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த நினைப்பது என்பது அவர்களுடைய ஒரு அடிமட்ட இனவாதம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். நாடுகள் கூட தங்களுக்காக இறந்த போர் வீரர்களை மதிப்பளித்து கௌரவிக்கின்ற பணிகளை செய்து வருகின்றன, அதற்குரிய நாள்களை அனுமதித்து இருக்கின்றன. அதே போல விடுதலை இயக்கங்கள் அல்லது விடுதலை போராட்ட குணமுள்ளவர்கள் கூட அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். எனவே இங்கே 40,000-க்கும் மேற்பட்ட போராளிகள் தங்களுடைய ஒரு உயரிய இலட்சியத்திற்காக ஆகுதியானார்கள் என்பதை அவர்கள் இனவாத கண்ணோடு பார்ப்பது என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். ஆனால் இது மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இல்லை என்றால் அவர்கள் வாக்குக்கான விவகாரமாக தான் இதனை செய்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இந்த தேர்தல் நடைபெற்றதன் பின்னர் குறிப்பாக சிங்கள சக்திகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்து விட்டார்கள் என்பதை ஒரு பிரச்சாரமாக மேற்கொள்கிறவர்களுக்கு தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது, தமிழர்கள் தங்களுடைய தேசியம் என்று வருகின்ற பொழுது ஒன்று திரள்வார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள், அவர்களுடைய அடிமனதில் அது அடி நாதமாக இருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த விடயம் என்பது மாவீரர் நாளில் கூடிய மக்கள் தொகையை பார்க்கின்ற பொழுது பலருக்கும் ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. அந்த செய்தியாக நீங்கள் எந்த செய்தியை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக அதாவது இந்த போராட்ட வடிவங்கள் மாறலாம், போராடியவர்களின் மரணங்கள் என்பன மறக்கப்பட முடியாதவை, அவை உயரிய கொடுப்பனவுகள், இவர்களுக்கான தீர்வுகள், அதாவது ஒரு தனி தேசத்திற்காக போராடிய ஒரு இனம்
இன்றைய காலத்தில் அது தாங்கள் அதாவது நாங்கள் ஒரு தனித்தன்மையுடைய ஒரு இனமாக இன்னமும் இருக்கின்றோம் என்கின்ற அந்த வழிகாட்டலே அல்லது அந்த கோட்பாட்டில் தான். இப்பொழுது நீங்கள் வடக்கு கிழக்கை எடுத்து பார்த்தாலும் இந்த தமிழ் தேசியத்திற்கான வாக்குகள் பிரிந்திருந்தாலும் தமிழ் இந்த தேசிய கட்சிகள் இப்பொழுது தமிழரசு கட்சி 8 இடங்களை பெற்றதும் இதர கட்சிகள் ஒவ்வொரு இடங்களை பெற்றதும் சுமார் 10 இடங்கள் என்பன தக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. இவை என்ன செய்தியை கூறுகின்றன சொன்னால், இவர்களுடைய இந்த உயரிய நோக்கம் என்பது மறக்கப்பட முடியாது அல்லது மறுதளிக்கப்பட முடியாதது. அதனுடைய அபிலாசைகள் தொடர வேண்டும். ஆனால் காலத்திற்கு ஏற்ப இடம்பெறுகின்ற இந்த மாற்றங்கள் என்பன எவ்வாறு இடம்பெற்றாலும் அங்கே ஒரு பேச்சு மூலமான ஒரு வடக்கு கிழக்கிற்கான ஒரு சுய நிர்ணய அல்லது சுயாதீன உரிமையை பெற வேண்டிய தேவையை தொடர்ந்தும் வலியுறுத்துபவையாக இருக்கின்றன. காலம் மாறுகின்றது, அதற்கு ஏற்ப அங்கே உள்ள நடவடிக்கைகளும் மாறுகின்றன, சனத்தொகை வித்தியாசங்களும் ஏற்படுகின்றன. ஆனால் அதற்காக மக்கள் எந்தவித விட்டுக் கொடுப்புக்கும் தயாரில்லாத அல்லது இவர்களுடைய இந்த அதி உயர் அர்ப்பணிப்பை எப்பொழுதுமே மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு இது. நாங்கள் தொடர்ந்தும் எடுத்து செல்ல வேண்டியது என்பதை காட்டுகின்றார்கள். இது தமிழர்களுடைய வரலாற்றில் இந்த நடுகள் வழிபாடாக ஆரம்ப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 1989 தேசிய தலைவர்களால் இவ்வாறான ஒரு நிகழ்வு அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது அவருக்கு கூட இருந்த ஒரு ஆதங்கமாக இந்த வெளிச்சம் பத்திரிகையின் ஆசிரியர் உரிமை தனது முகப்பதிவில் பதிவிட்டிருந்தார். அனைத்து போராளிகளும், அதாவது தமிழீழ விடுதலைக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த அனைத்து போராளிகளும் இந்த நாளில் கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு பொது நிகழ்வாக இது மாற வேண்டும். அதாவது இயக்க சார்பற்ற ஒரு அனைத்து இப்பொழுது மற்றவர்கள் அனைவரும் உள்வாங்கப்பட்டு கொண்டாட வேண்டும் என்பது அவரது ஆசையாக இருந்தது என்பதை கூறியிருந்தார். அவ்வாறாக அவர் ஒரு தனது தேசிய நாட்டிற்கான ஒரு நினைவு தினமாக இதனை மக்களை, அதாவது பெற்றோரை கௌரவிப்பதற்கான முக்கிய நிகழ்வாகவும் இதனை ஆக்கியிருந்தார். சரி, தொடர்ந்தும் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான நேர்கள் அழைப்பில் காத்திருக்கின்றார்கள். அவர்களையும் சந்தித்துக் கொண்டு ஏனைய விடயங்கள் பற்றியும் பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் ரசிகன் எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக இருக்கின்றோம் ரசிகன். உலகளாவிய ரீதியில் தமிழ் மக்களினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு கனடா, தாயகம் உட்பட பல இடங்களிலும் பேரெழுச்சியோடு நடைபெற்றிருக்கின்றது. இந்த பேரெழுச்சியில் கலந்து கொண்ட மக்கள் என்ன செய்தியை உலகுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஆமா, அதுக்கு முதல் தீர்க்க தரிசனமாக இந்த ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும், அந்த அத்தனை போராளிகளையும் எல்லோருமே நினைக்க வேண்டும் என்று தேசிய தலைவராக நினைத்தபடியாத்தான் அந்த போராட்டத்துக்கு பின்னும் இந்த நிகழ்வு இவ்வளவு எழுச்சியாக நடைபெற்று இன்னும் அவர்களையும் நினைத்து எப்பவுமே ஒவ்வொரு வருடமும் மறக்காமல் செய்வதற்கு அவருடைய தீர்க்கதரிசனம் முக்கியம். அதை பாராட்டி கொண்டு இது நிச்சயமாக தான் நாங்கள் நீர்மூத்த நெருப்பாக எங்களுடைய அதாவது தமிழருடைய அபிலாசைகள் என்றைக்குமே இருக்கும். அது நீங்கள் எத்தனை அடக்குமுறைகளை செய்தாலும் அதுக்கு பிறகு நாங்கள் நின்று எங்களுடைய உரிமைக்காக போராடுவோம் என்றதையும் சொல்லி, மற்றது முக்கியமாக இந்த பிரிந்து நிற்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறது என்னவென்றால், நாங்கள் எப்பவுமே தேசியத்தோடு தான் நிற்கிறோம், நீங்கள் தான் உங்களுக்குள்ளே அடிபட்டு எல்லாத்தையும் பிரித்து கொண்டு நிற்கிறீர்கள், ஒன்றாக வாருங்கள், ஒன்றாக இருங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் இப்ப பாருங்க மாவீர நாடுன்னா எந்த மாகாணம் என்று இல்ல இதென்று இல்ல, உலகமே சேர்ந்து கொண்டாடியது. அதே போலத்தான் இவர்களும் ஒற்றுமையாக இருந்தால்தான் எதையுமே சாதிக்கலாம் என்றதை அந்த மக்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். சரி, நன்றி ரசிகர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேயரை சந்திக்க போன்றோம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர்? நான் மொன்றியிலிருந்து வேலாயுதம். என்ன பேர்? மொன்றியிலிருந்து வேலாயுதம். வேலாயுதம், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்கள்? மிகவும் நலமாக இருக்கின்றோம் வேலாயுதம். நானும் நலமா இருக்கிறேன். அதோடு இன்று மாவீரர் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் முக்கியமா ஒரு நிமிஷம் கதைக்கிறேன். ஆனா இன்றைய தலைவர் ஆரம்பித்த மாவீரர் எழுச்சி, ஆனா இன்றைக்கு இயற்கை எழுச்சியை விட அனுராண்டு எழுச்சியை விட உலகம் பூரா எழுச்சியை காணக்கூடிய இருக்கு. இது எப்படி நீங்க பதில் சொல்றீங்க?
ஆமாம், அதை பற்றித்தான் இன்று பேசுகின்றோம். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலின் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற செய்திகளுக்கும் இது ஒரு பதிலாக இருக்கும் என்ற விடயத்தை ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நாங்கள் தொடர்ந்து ஆய்வாளரிடம் இது பற்றி பேச இருக்கிறோம். இந்த மாவீரர் எழுச்சி தான் உலகம் பூரா, மற்றெல்லாம் இலங்கையா உள்ள எழுச்சிகள், மாவீரர் எழுச்சி தான் உலகம் பூரா கொண்டு என்னுடைய கணிப்பு. மற்ற நேரம் சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055 உலகெங்கிலும் பேரெழுச்சியோடு நடைபெற்றிருக்கின்ற மாவீரர் நாள் சொல்லுகின்ற செய்தி உலகுக்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறது என்ற விடயத்தை நேர்களிடம் கேட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் ஆய்வாளரிடம் பல விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் சிஎம்ஆரில் இந்த விளம்பரம் என்பது இம்முறை இன்டர்நேஷனல் சென்டரில் நடைபெறுகின்ற விளம்பரம் என்பது நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒலிபரப்பாக ஆரம்பித்தது தொடர்பாக பலரும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இவ்வாறு ஏன் நீங்கள் கடந்த ஆண்டுகளில் செய்யவில்லை? அவ்வாறு செய்திருந்தால் இன்னும் கூடுதலானவர்கள் செல்வதற்கு வசதியாக இருந்திருக்கும் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக இதுவரை காலமும், அதாவது முன்னர் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்து சிஎம்ஆரில் ஒலிபரப்பாகி வந்தது. இடைநடுவே அது ஏற்பாட்டாளர்களால் அந்த அறிவித்தல் தரப்படாத நிலையில்தான் ஒலிபரப்பாகவில்லை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். இம்முறை அதற்கான வாய்ப்பு இந்த ஏற்பாட்டு குழுவினரால் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் அது ஒலிபரப்பாகி இருக்கின்றது. இது பற்றி சுரேஷ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமாம், அதை ஒரு உண்மையிலேயே ஒத்துக்கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது. இன்று ஊடக குரலாக இல்லை, ஒரு கனேடிய மக்களின் ஒரு வழிநடத்து குரலாக சிஎம்ஆர் தனது நடுநிலை தவறாத நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயற்படுகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது மாவீரர் நாள் எந்த முறையும் அது நிகழ்ச்சிகளை கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது நிகழ்ச்சிகள் இப்பொழுது குறிப்பாக கூறுங்கள் 26ஆம் தேதி தேசிய தலைவர்கள் அவர்களின் பிறந்த நாளில் இருந்து நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முதலே 2 நாட்களுக்கு அல்லது 3 நாட்களுக்கு முதல் அந்த போடுகின்ற கீதங்கள் என்பன எல்லாம் அல்லது பாட்டுகள் எல்லாம் வேறுபட்டு இருக்கும். அந்த நிகழ்வுக்குள் மக்களை கொண்டுவதாக இருக்கும். அத்தோடு அது இன்று நேற்று அல்ல, சிஎம்ஆர் ஆரம்பித்த கால பகுதியில் இருந்தே இந்த மாவீரர்களுக்கான கௌரவம் மற்றும் மொழிவாய்க்கால் போன்ற நாட்கள் வருகின்ற பொழுது அதற்கான மரியாதை என்பது அது தன் இயல்பாகவே நடைபெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இது திட்டமிடப்பட்ட ஒன்றோ அல்லது ஒரு வருடத்திற்கு இவ்வாறு நடைபெறும், அடுத்த வருடத்துக்கு அப்படி நடைபெறும் என்று இல்லாமல் தொடர்ந்து வருகின்ற காலப்பகுதியிலும் சரி, எப்பொழுதுமே அது ஒரு கிரமமான நிகழ்ச்சியாக மாற்றி அமைக்கப்பட்டு வர்த்தக விளம்பரங்கள் இல்லாத ஒரு தளமாகத்தான் அந்த ஒலிபரப்பு என்பது நடைபெற்று வந்திருக்கின்றது. இதே புதுவதில் அந்த ஒரு விடயம் இருக்கின்றது ராம். அதாவது இவ்வாறான நிகழ்வுகளுக்கு இந்த முறை நீங்கள் கேட்டிருந்த கேள்வி, அதாவது சிஎம்ஆர் முக்கிய பங்காற்றி இருக்கின்றது மக்களிடையே இதனை எடுத்து செல்வதற்கு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான தேவை உணரப்பட்ட பொழுதுதான் சிஎம்ஆர் என்பது நாடப்பட்டிருக்கின்றது என்பதும் எந்தவித இரண்டாங்கத்துக்கு இடம் இல்லை என்றால் சிஎம்ஆர் சமூக தலைமை ஏற்றிருக்கின்றது என்பது உண்மையான விடயம். அத்தோடு அதன் முகாமைத்துவம் என்பதன் ஆதரவு புலம் தான் இந்த கலைஞர்களை இவ்வாறான நிகழ்ச்சிகளை செய்வதற்கான அனுமதிகளை வழங்கி, அதாவது எந்த தங்கு தடையமற்ற, நீங்கள் குறிப்பிட்ட விடயம் ஒன்று இப்பொழுது அந்த விளம்பரத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்களா, எந்தவித தங்கு தடையமற்ற ரீதியில் இதனை கொண்டு செல்வதற்கு வழி வகித்திருக்கின்றது என்பதுதான் எனது பார்வையாக இருக்கின்றது. ஆமாம், அதே நேரத்தில் சில வதந்திகளும் பரப்பப்பட்டு வருவதாக அறிவிக்கப்படுகின்றது. கூடுதலாக இம்முறை வழமையாக இருந்த விளம்பரங்களை விட அது ஃப்ரீக்வன்சி, அதாவது கூடுதலாக விளம்பரம் ஒளிபரப்புவதற்கான காரணம் கட்டணம் செலுத்தப்பட்ட ஒரு நிலையில் தான் அவ்வாறான ஒரு முடிவை சிஎம்ஆர் எடுத்ததாக தெரிவித்து வருகிறார்கள். தனியே மாவீரர் நாள் நிகழ்வு அன்று அல்ல, சமூக பரப்பில் வருகின்ற விளம்பரங்கள் அத்தனையும் இதுவரை காலமும் சிஎம்ஆரில் இலவசமாகவே ஒளிபரப்பாகின்றது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். தனியே மாவீரர் நாள் நிகழ்வுகள் அல்ல, தமிழ் பரப்பில் சமூக அறிவித்தல்களாக ஒளிபரப்பாகின்ற அறிவித்தல்கள் மற்றும் நிகழ்வுகளுக்கான விளம்பரங்கள், சமூக விளம்பரங்கள் கட்டணம் எதுவும் செலுத்தப்படாமல் இலவசமாகவே ஒளிபரப்பாகப்படுகிறது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் பல நேர்கள் அழைப்பில் காத்திருக்கிறார்கள். ஒருவரை சந்தித்துக் கொண்டு விளம்பர இடைவேளைக்கு செல்ல போகின்றோம். வணக்கம். வணக்கம் ரமேஷ். ரமேஷ் சொல்லுங்கள். ஓகே, ஒவ்வொரு வருடம் பார்த்தோம்னா அந்த மாவீரர்கள் எழுச்சி கூடிக்கொண்டேதான் இருக்கிறது. அந்த ஆக்ரோஷமும் அந்த உரிமையும் இருக்கிறது. இது என்ன தெரிகிறது என்றால், ஒரு உண்மையான இனத்தின் உரிமைகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இந்த உலகம் மீளாய்வு செய்து அவர்களுக்கு உரிமையை
திரும்ப பெற்று தர வேண்டும் என்ற செய்தி தான் சொல்கிறது இந்த உலகத்துக்கு. சரி, நீங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இவ்வளவு அரசியல் பேதங்கள் இருக்கின்ற பொழுதிலும் இம்முறை பேரெழுச்சியோடு அந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான தொப்புள் கொடி உறவுகள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதை பற்றி குறிப்பிடுங்கள். தமிழர்கள் குறிப்பாக எல்லோரும் ஒன்று என்றாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஈழ உணர்வு என்பது எப்படி இருக்கிறது? நிச்சயமாக நன்றாக இருக்கிறது. தமிழ்நாடு, அதாவது எல்லாருமே தமிழர்கள் என்ற தொப்புள் கொடி உறவு தான். அது சிதறி கிடைக்கிறது ஆங்கிலேயர்கள் ஆண்ட பொழுதும் மற்ற சில பிரச்சனைகளால். மற்றபடி எல்லாம் உணர்வு பூர்வமாக எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். இந்த அரசியல் நோக்கங்களுக்காக தான் அந்த தேர்தலும் போது சில பேர் அதை மறைத்து புதைத்து செய்கிறார்கள். மற்றபடி மக்களிடையே இன்னும் அந்த உணர்வுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, அதிகரித்துக் கொண்டு தான் செல்கிறது. சரி, நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? எனது பேர் ஸ்காப்ரோ குமார். குமார், சொல்லுங்கள். நான் இங்கேயா பிறந்த நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, மாவீரர் நாள் நாங்க எல்லா வருஷமும் கொண்டாடத்த. நான் இங்க 98 பிறந்த நாள். அப்பக்கெல்லாம் உலக தமிழர் சிஎம்ஆர் எல்லா ரேடியோ ஒரு கிழமைக்கு இயக்க பாட்டு போட வேணும். அப்படி போட்டாதான் நாளைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு தெரிய வரும் இயக்கம் என்ன, எங்கட கஷ்டம். நீங்கள் இந்த முறை சிஎம்ஆர் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? நான் இந்த முறை கேட்கல. ஆனா கவலைப்பட்டு ஈஸ்ட் எஃப்எம் கேட்க சினிமா பாட்டு போட்டுட்டேன். ஆனால் சிஎம்ஆர் ஒலிபரப்பு எப்பொழுதுமே 3 நாட்களுக்கு அந்த பாடல்கள் தத்துவ பாடல்களும் இறுதி நாளில் தாயக பாடல்கள் மட்டுமே ஒலிபரப்பாகும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கேட்காதது உங்களுடைய தவறு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் சிஎம்ஆர் போடாமையும் விட்டது என்ன? இல்லை, எப்பொழுதுமே தாயக பாடல்கள் தான் ஒலிபரப்பாகும். என்ன பிரச்சனை என்றாலும் நீங்கள் இப்படி வெளிப்படையாக வந்து ஒரு இளைஞர் இதனை தெரிவிக்கின்ற பொழுது அந்த உண்மைத்தன்மையை மறைந்து வேறு நபர்கள் சொல்வதை கேட்காமல் நீங்கள் சிஎம்ஆரை கேட்டுவிட்டு வந்து சொன்னால் அது உங்களை போன்ற இளைஞர்களுக்கு சென்றடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ஆகவே நீங்கள் பயப்படாமல் சொல்லலாம். சிஎம்ஆரில் எப்பொழுதுமே தாய பாடல்கள் தான் மாவீரர் நாள் ஒளிபரப்பில் இடம்பெறும் என்பதனை நீங்கள் அடித்து கூறலாம். அது இந்த வருடமல்ல, கடந்த வருடங்களிலும் எப்பொழுதுமே அப்படித்தான் அது சென்று கொண்டிருக்கிறது. நான் என்ன கதைக்கு வரேன் என்றால், இன்றைக்கு நாங்கள் இப்படி பிரிஞ்சிருந்தால் கொண்டாடாட்டி நாளைக்கு எங்கட ஐடென்டிட்டியை மறந்துடுவோம். அது உண்மை. ஏண்டா நீங்க பாத்தீங்கன்னா பாலிஸ்டான்காரனோ சைனீஸ்காரனோ இரானியன்காரனோ எந்த நாட்டுக்காரனோ எல்லா வருஷமும் அவன் ஐடென்டிட்டி அவன் பண்பாட கொண்டாடுறான். அதே மாதிரி நாங்களும் செய்யத்தவா உலகம் ஊர. சரி, ஒரு இளையவரின் குரலாக அந்த குரல் சிஎம்ஆர் காற்றலையில் வந்திருப்பதை பலரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒற்றுமையை விரும்புபவர்கள் நிச்சயமாக அந்த நேர்கோட்டில் பயணிப்பதற்கு இந்த ஒரு குரல் என்பது உந்து சக்தியாக இருக்கும். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு குமார். நன்றி. அடுத்த நேரே சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நான் சிவா சின்னத்தம்பி பேசுறேன். சொல்லுங்கள் சிவா. என்னென்றால் உண்மையில மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள், மக்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த முறை காட்டி இருக்குது. இந்த மாவீரர் விழா வழி நடத்துபவர்களுக்கு ஒரு 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 அறிகுறியாக அவர்கள் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நாட்டில் உள்ள கெடுபிடிகள் சில மாற்றங்கள் இருக்கு. சில கெடுபிடிக்கு உள்ளான கட்சிகள் அவர்கள் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற சில உணர்வுகள் மக்களை நாங்கள் ஒரு சீரோவுக்கு போகக்கூடாது, ஒரு ஸ்திரமாக நிற்க வேண்டும், ஒன்று கட்டியமைக்கப்பட வேண்டும் என்ற உணர்வை மக்கள் காட்டியிருக்கிறார்கள். இதை கருத்தில் கொண்டு இங்கு வழி நடத்துபவர்களாக இருக்கலாம், ஊடகக்காரராக இருக்கலாம், எல்லோரும் இதை ஒரு மும்மதம் கலந்த ஒரு வீர விழாவாக இந்த தற்போது வந்த இளைஞருடைய ஆதங்கத்தை பார்க்கும்போது எனக்கு புல்லரிக்கிறது. இப்படியான உணர்வுகளை எல்லாம் நாங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? உலகமே வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது என்கின்ற அளவிற்கு மக்கள் திரண்டவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நான் பழமையாக பார்த்து வர மாவீரர் விழாவிலும் நேற்று அந்த நடந்த விழாவில் கலந்து கொண்ட மக்களை பார்க்கும் போது பல மடங்கு அதிகமாக கலந்திருக்கிறார்கள். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துமைக்க. அடுத்த நேரே சந்திக்க போன்றோம். வணக்கம். காலை வணக்கம் இருக்கு. நான் சின்ன சொல்லுங்கள். முதல்ல உங்களுக்கு முன்கூட்டிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு. எனக்கு பிறந்த நாளா? நாளைக்கு இல்லை, தவறு இருந்தாலும் நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கு. சொல்லுங்கள் சிவா. முதல்ல சிஎம்ஆருக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லலாம். நீங்க இப்ப இந்த வெளியவர் வந்து கதைச்ச மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அதை நான் ஏற்றிக்கொள்றேன். நான் தொடங்கிய காலம் தொடக்கம் சிஎம்ஆரை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
நிச்சயமா நல்லா செய்யறீங்க. ஆனா உண்மையில இந்த வருஷம் செய்த மாதிரி கடந்த 2 வருடங்கள் செய்யப்படலை என்றதை தாழ்மையா நான் சொல்லிக் கொள்றேன். ஆமாம், அதுக்கான காரணம் நாங்கள் கூறியிருந்தோம், கேட்டீர்களா? எங்களுக்கு அந்த அறிவித்தல் வழங்கப்படவில்லை. இந்த முறை வந்தபடியினால் அந்த அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இல்ல, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அதையும் விட இந்த உங்களோட கலைஞர்கள் இருக்குல்ல, அவர்களுக்கு சும்மா சாதாரண கதிரை இல்லை, உண்மையிலே மக்களை ஒரு ஒன்றுபடுத்தி கொண்டு போறதுக்கான ஒரு தகுதியான கதிரை தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதை ஒவ்வொரு கலைஞர்களும் உண்மையா நிக்கலாம். அவர்கள் திராட்டியும் பரவாயில்ல. இது நீங்கள் உண்மையில உங்களோட மனசால நினைச்சீங்கன்னு சொன்னா இது மாவீரர்கள் செய்யற ஒரு உங்களுக்கான சந்தர்ப்பம் கொண்டு ஒவ்வொரு கலைஞர்களும் இந்த வருஷம் எல்லா கலைஞர்களையும் நான் பார்த்தேன் எப்படி ஆர்வமாக செய்தார்கள். அதே மாதிரி அவர்கள் சொல்லுவார்கள், சொல்ல வேண்டதை நீங்க விடுங்கள். உங்களுக்கு அந்த அந்த மாவீரர்களுக்கு நீங்க என்ன செய்யறன்றதை செய்வீங்கன்னு நிச்சயமா அந்த மக்கள் எல்லாம் உண்மையில நான் சிஎம்ஆர் அடிச்சு சொல்லுவேன். இந்த வருஷம் உலகத்துக்கு நீங்க போட்ட விளம்பரங்களும் தான் முக்கியமான காரணமும் கூட. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்கள் கலைஞர்கள் அவர்கள் சொல்லுவார்கள்ன்றதை விடுங்க. இது ஒருத்தருக்கான மாவீரர்கள் இல்ல, இது எல்லா பொதுமக்களுக்கான எங்கட பிள்ளைகள் தான் நான் வச்சு கொண்டு செய்யணும். அதை அவர் சொல்லுறோன்னு சொல்லி ஒரு காலம் அப்படி எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு தாழ்மையான அபிப்பிராயம். நன்றி சின்ன. ஆரம்பத்திலிருந்து சிஎம்ஆர் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருப்பவர் என்ற ரீதியில் உங்களுடைய வார்த்தைகள் மிக முக்கியமானவை. நீங்கள் அது தொடர்பாக ஒரு சாட்சியாகவும் இருக்கின்றீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த நேர் வணக்கம். ஹலோ வணக்கம், நான் லோகன் கதைக்கிறேன். லோகன் சொல்லுங்க. இந்த முறை தாயத்திலும் சரி புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி நல்ல எழுச்சியாக மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடந்தது. இப்ப தாயத்துல இந்த அளவு எழுச்சியா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அங்க அரசியல் மாற்றம். தென்னிலங்கையில மாறின அரசாங்கமும் சரி, தாயத்துல மாறின அரசாங்கமும் சரி. நாங்கள் தாயத்துல எல்லாம் பாராளுமன்ற தேர்தல்ல தென்னிலங்கைக்கு கூட போட்டு வந்துட்டுன்றதால நாங்க யோசிச்சு நாங்கள் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் தேசியத்துல இருந்து மாறிட்டினமோன்ற மாதிரி. ஆனால் அப்படி இல்லை, அத நிரூபிச்சு காட்டிட்டு மாவீரர் நாள் நிகழ்வுல எல்லாரும் நிரூபிச்சு காட்டிட்டோம். எல்லாருக்கும் தேசிய உணர்வு இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா வெளிக்கொண்டு வர்றதான் பிரச்சனை. மற்றது எங்களோட தமிழ் அரசியல் கைதி அரசியல்வாதிகள் எல்லாரும் சீட்டுக்கு தான் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். மற்றது தேசியத்துல இருந்து விளையாடினோம்னு சொன்னா கட்டாயமா வெளியில போறாங்களான். உதாரணத்துக்கு சுமந்திரன் கதைச்ச கதைகள், அவற்ற போக்குகள், இதுகள் எல்லாத்தாலையும் இன்றைக்கு அவரை தூக்கி எறிஞ்சாச்சு. அவர் இப்படியே வீட்டை போட்டாருன்னு சொன்னா நல்ல. ஆனா இதெல்லாம் மற்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு படிப்பினவா இருக்கும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமை. இது சுரேஷுக்கான கேள்வி. ஏனென்ற மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க, ஆனா அதை நடத்துறவர்கள் இன்னும் ஏன் ஒற்றுமையாக இல்லை என்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, உங்களுடைய கேள்விக்கான பதிலையும் பெற்றுக்கொள்வோம். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு வணக்கம். வணக்கம் திரு ராமபிரசன். வணக்கம் திரு சுரேஷ் அவர்களே. வணக்கம். ராஜன் கலைக்கிறேன். இப்ப எனக்கு முதல் கதைச்ச அபிமானியும் அதே கருத்தை தான் வச்சிருந்தார். ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியம். இங்கு இன்னும் புலவுகள் இருந்து இம்முறை போராளிகள் தினத்துல கூட அந்த பிரிவுகள் இருந்ததை நான் நன்கு உணர்ந்தேன். 2 இடத்துக்கும் போனாங்க. ஆனால் நாங்கள் அதை போக வேண்டிய இடத்துல இன்னும் அவருடைய நினைவு தினத்தை நாங்கள் இன்னும் அமைதியாக கொண்டாட கொஞ்சம் ட்ரை பண்ண வேணும் என்றது என்ற தாழ்மையான கருத்து. மற்றது இப்ப தாயகத்துல கூட இம்முறை கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுக்கு காரணம் அரசியல் சூழ்நிலைகளும் எங்களுக்கு கிடைத்த ஒரு நம்பிக்கையும் தான். அந்த பிரசிடண்ட் அவர் இப்ப இந்த முறை அவ்வளவு ஒரு கடுமையாக இல்லாமல் போராளிகளுக்கு அந்த உணர்வை உணர்ந்து எங்களுக்குரிய சலுகை, அதாவது இப்ப வேர்ல்ட் வைடாவே ரிமெம்பரன்ஸ் டே இருக்கு. இன்னும் பலவற்றை செய்ய விரும்பினாலும் ஏனைய கட்சிகள், குறிப்பாக பேரினவாத இனத்துவேசம் கொண்ட கட்சிகளுடைய தாக்கம் என்பது இன்னும் அந்த பரப்பில் இருக்கிறது. அறுதி பெரும்பான்மையை பெற்ற அரசாங்கத்தை கூட ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்பிக்கை திரு ராமபிரதன், அதை நாங்கள் அதை உணர்ந்து, அதாவது தமிழ் மக்கள் எங்கட இனம் அதை உணர்ந்து அந்த காலத்துக்கு ஏற்றபடி வடிவத்தை மாற்றி நாங்கள் அதன்படி நடக்க வேணும் என்பது இந்த தாழ்மையான கருத்து. இன்னும் நாங்கள் ஒரே நேர்கோட்ல ஊசியால குத்துற போலேயே குத்தி கொண்டு நிற்கப்படாது. மனோஜ் கமகே போல எத்தனையோ விதமான இடையூறுகள் அவருக்கு இருக்கும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ராஜன். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம் ராமன், நான் மாறன் கலைக்கிறேன். மாறன் சொல்லுங்க. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே தலைமை மீது மேலக தேசிய தலைவர் என்பது மற்றது அந்த ஒரே இனம் ஒரே மக்கள் இந்த அனுராவுடைய அந்த தேன் பூசி அரசியலுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விடயத்தை மக்கள் சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்க ஆயுதம் மூலமாகவும் அரசியல் மூலமாகவும் அவர் அந்த அரசியல் மூலமாக அந்த ராஜதந்திர மூலமாக எங்களுடைய போராட்டத்தை செஞ்சிருப்ப பார்க்குது. ஏண்டா இந்த நாட்டில் எல்லா மக்களும் ஒரே மக்கள் என்ற ஒரு கொள்கையை வச்சு வந்தவர் அந்த அந்த பாரம்பரிய அந்த நரித்தந்திரமான அரசியலை வந்து அவருக்கு இப்போ ஒரு பெரிய தலையடியா இருக்கு. வேண்டா தான் அந்த அது மக்கள் அதை மறந்து கடந்து செல்வது அவர் நினைச்சு கொண்டுதான் அந்த அந்த சாதுரியமான அந்த ராஜதந்திர அரசியல் வச்சிருவார். அந்த அரசியலுக்கு எங்கட மக்கள் வந்து அந்த இந்த ஒற்றுமைக்கு நான் என்னமெண்டா அந்த தேர்தல் அண்டே நான் ஒரு இன்னொரு ஊடகத்துல அதை பேசினேன்னு கேட்டா அந்த எங்களுக்கான ஒரு இனி எங்களுக்கான தலைமையை யாரா இருக்க போறாங்கன்ற ஒரு கேள்வி தெரியுது. ஏண்டா கொன்றவனும் கொல்லப்பட்டவனுக்கு ஒரே நீதிமன்றத்தில் இந்த கடந்த கால தேர்தல் வந்து நடந்தது. அது வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டு பாத்தீங்க. இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய உறவுகளோட நம்ம தமிழர்களுக்கான ஒரு உறவுகளாக நாம பேசுறதுக்கு எங்களோட தாயகத்துல ஒரு எங்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லை. அப்ப ஆனா அனுரா என்ன சொன்னாட்டா இது இல்ல இப்படியான நான் விட்டுக் கொடுப்பின் மூலம் ஒரு இனத்தின் அதான் வந்து நீ என்னவர்தானே அழிக்க வேணும் என்றால் அவனையும் போல நீ மாறன்னு சொல்லுவாரு. அது கூட ஒரு விதமான சாணக்கியமான அதைத்தான் அவர் செய்ய விரும்பினவர். ஆனா நாங்க அங்கிட மக்கள் நினைக்கிறார்கள் அவர் வந்து சுதந்திரம் வந்து விட்டா இல்ல, சுதந்திரம் இல்ல, கொண்டவனுக்கு ஒரே நீதி கொல்லப்பட்டவனுக்கு ஒரே நீதி என்ற மாதிரி தான் அவர் கொண்டு வரவர். அந்த விதை வந்து மக்கள் உணர்ந்திருக்கார். சரி மாறன், இன்னொரு விடயம், இவ்வளவு ஒரு பேரெழுச்சியோடு தமிழர்கள் இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறார்கள். இது குறிப்பாக உலக பரப்புக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் தமிழர்களுக்குள்ளேயே இருக்கின்றது. அல்லாவிட்டால் எங்களுக்குள்ளேயே ஒரு பேரெழுச்சியாக நடைபெற்ற ஒரு நிகழ்வாக இது மாறிவிடும். இந்த பேரெழுச்சி என்பது வெளியுலகுக்கு எவ்வாறு காட்டப்பட வேண்டும், அதற்கு உரிய ஆயத்த நிலையில் தமிழ் தலைமைகள் இருக்கின்றனவா? குறிப்பாக இவ்வாறான அமைப்புகள் ரீதியாகவும் சரி அல்லது அரசியல் தலைமைகளாகவும் சரி தமிழினம் இந்த பேரெழுச்சியை வெளியுலகுக்கு காட்டக்கூடிய சக்தியாக இன்று இருக்கிறதா? இல்ல 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 என்ற காரணத்தை தான் மக்களாக சேர்ந்து இதை காட்டியிருக்காங்க. ஏன்னா இப்ப அப்படி ஒரு சக்தி இருந்துறாமன்னு அந்த அரசியல் மாற்றமே இலங்கையில வந்திருக்காங்க. இப்ப இலங்கை தாயத்தின புலமெந்தத்துல எவ்வளவு பெரிய சக்திகள் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய உறவுகளோட தான் எந்த ஒரு புலம் எந்த ஒரு அமைப்புகளா இருந்தாலும் சரி எந்த நாடா இருந்தாலும் சரி எங்களுக்கான பிரச்சனையை பேசுவார்கள். அப்ப அவர்கள் இல்லாத ஒரு காரணத்தாக மக்கள் என்று ஒரு அரசியலை உருவாக்கியிருக்காங்க. அதாவது நாங்கள் என்றும் தேசியத்துடைய தேசியம் தான் எங்களுக்கான அடையாளம், எங்களுக்கான தேசியத்தினுடைய கனவா இருந்தாலும் சரி எங்களுடைய அந்த தந்தை செல்வ காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒப்பந்தங்களா இருந்தாலும் சரி அவைதான் எங்களோட தலைவரே சொல்றாரு, நீங்கள் இந்த போராட்டத்தை விடுவீங்களாண்ட எங்களோட மக்கள் விரும்பிய கோரிக்கையை இந்த நாடு எவர்கள் செய்கிறார்களோ அப்போது நான் என்னுடைய ஆயுதத்துக்களை போட்டு சொல்றாரு. அதை விளங்கிய மக்கள் தான் இந்த தமிழகத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஒருவன் வளர்ச்சியை தடுப்பதற்காக செய்யப்படுற ஒரு அது வந்து அது சரியான வேலை அல்ல. ஆனா தமிழீழத்துல நடந்தது உண்மையான தமிழர் உணர்வு. இது அந்த தேன் பூசிய அரசியலுக்கும் எங்கள் மக்கள் வந்து இல்லை, அதெல்லாம் நீங்களுடைய பொய் அரசியல் எடுபடாது, எங்களுக்கான அரசியல் எங்களுடைய மாண்புமிகு மேதகு பிரபாகர் தலைவர் அவர்கள் என்றதை வந்து மக்கள் உறுதிப்படும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான அரசியல். எங்களோட மக்கள் வந்து எப்பயுமே சரியான பாதையில் போறார் என்பதை அதை விட உங்களோட ஊடகத்துக்கு நன்றி ராமன். நான் கடந்த எப்போதும் உங்களோட ஊடகத்துல பங்கு பெறனா நீங்க சொல்ற அத்தனை விடயங்கள் உண்மை. ஊடகங்கள் தங்களுடைய கடமைகள் தமிழ் உணர்வுள்ள ஊடகங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஊடகங்கள் மீது எந்த விதமான குறைகள் சொல்வதில் இது அர்த்தம் இல்லை. ஏனென்றால் ஊடகங்களும் நாமும் ஒவ்வொருத்தரும் என்று ஒரு ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் சேர்ந்து போக வேண்டிய நமது கடமை. நன்றி மாறன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. சில நேர்கள் கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நிறைவு கருத்தாக சுரேஷ் நீங்கள் என்ன கருத்தை கூற விரும்புகிறீர்கள்? அதற்கு முதல் குறிப்பாக இந்த மாவீரர் தின நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது மீண்டும் தேசிய தலைவர் வருவார் என்ற ஒரு தகவல் வெளிவரும், அல்லது நான் அவரை சந்தித்தேன் போன்ற தகவல்கள் இந்த வருடமும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் கடந்த வருடத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இம்முறை நிறைவேற்றப்பட்டனவா என்றால் அதற்கு விடை இல்லை. ஆனால் அதனை தட்டி கேட்பவர்களும் மக்கள் மத்தியில் இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். இவ்வாறு கதைகள் சொல்பவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கின்ற ஒரு நிலை என்பது தமிழினத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அது மட்டுமல்லாமல் மக்கள் தலைமைகள் மீது நம்பிக்கை வைப்பதிலும் இது ஒரு பயனற்ற விடயம் என்ற ஒரு கருத்து மக்கள் மனதில் இடம் பிடித்து ஒருவரிடமும் நம்பிக்கை இல்லாதவர்களாக மாறக்கூடிய ஒரு தன்மையும் வந்து கொண்டிருக்கிறது. இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிறைவு கருத்தாக அந்த விடயத்துக்கும் உங்களிடம் இருந்து பதிலை எதிர்பார்க்கிறோம். இல்லை, அதாவது நேர்களுடைய கேள்விக்கு போகும்போது உங்களுடைய கேள்விக்கு பதிலாக வந்தால் ராம், அதாவது அந்த 1000 வருடங்களுக்கு பின்பாராது வந்த மாமணியாகவும் அல்லது ஒப்பற்ற ஒரு தலைவனாகவும் உலக தமிழர்கள் தங்களுடைய தலைவனாகவும் மதித்து வைத்திருக்கின்ற
தேசிய தலைவர் அவர்களின் சிந்தனைகள், செயற்பாடுகள் அல்லது அவர் போரை விட்டு சென்றது எவ்வாறு தனக்கு பிறகு இது எவ்வாறு நடைபெறும் என்பதை அவர் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார். அவர் அதாவது ஒரு சாதாரண மனிதர்களில் இருந்து மாறுபட்ட ஒரு கோணத்தில் தனது குடும்பத்தையோ அல்லது தன்னையோ பொருட்படுத்தாமல் இந்த போர் எவ்வாறு முடிவடைந்தது, எவ்வாறு மௌனிக்கப்பட்டது என்பதை தெரிவித்து சென்ற ஒருவர். அவர் இவ்வாறு இவர்கள் கூறுவது போல ஒளிந்திருந்து அல்லது பிறகு அவ்வாறு செயற்படுகின்ற ஒரு பிரவியாக அல்ல. அவருக்கு வழிகாட்டல், தனது இனத்திற்கான வழிகாட்டலை காட்டி சென்றனர். எனவே அவருடைய நிலைப்பாடு என்பது எவ்வாறு இருக்கும் என்பதை அவர் தானாகவே தெரிவித்து எவ்வாறு இந்த போர் முடிவடையும் அல்லது மௌனிக்கப்படும் என்பதை கூட தெரிவித்து சென்ற ஒரு மகோன்னத புருஷன். அவரை அவமானப்படுத்துவதாகத்தான் இவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் என்பதை நாங்கள் எந்தவித சந்தேகம் எடுத்துக்கொள்ளலாம். மற்றதாக நேயர்கள் 2 கேள்விகளை முக்கியமாக வைத்திருந்தார்கள். முதலாவது கேள்வி, அதாவது ஊடகம் இதற்காக அவர்கள் தராவிட்டாலும் அறிவித்தல்களை போடலாம் என்பதற்கான ஒரு பகுதியில் ஒரு அமைப்பு நடத்துகின்ற பொழுது அந்த அமைப்பின் அனுமதி, அவர்கள் ஒரு விளம்பரத்தை தராத பொழுது அதனை பிரபலப்படுத்த எந்த ஒரு ஊடகமுமே தார்மீகமாக செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது ஒரு சாதாரண தடுப்பாக கடந்து செல்வோம் என்றால் இப்பொழுது அந்த ஒற்றுமை என்பது மேலோங்கி இருக்கின்றது. சிஎம்ஆரின் பலம் என்பதும் அல்லது அதனுடைய மக்கள் குரலாக அது இருக்கின்றது என்பதும் ஏற்கப்பட்டு மீண்டும் ஒரு சூழலுக்கு வருகின்ற பொழுது இவை மறக்கப்பட வேண்டிய விடயங்கள். மற்ற விடயமாக அதாவது ஏன் இணைந்து நடத்தக்கூடாது என்று அதற்கான குரலாக மக்களே தான் இருக்கின்றார்கள். இங்கே இணைவு என்பது பல விடயங்களில் நடக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் புலத்திற்கும் களத்திற்குமான கருத்துக்களில் வேறுபாடுகள் என்பது பெருமித்து நிற்கின்றது. எனவே களத்தில் உள்ளவர்கள் போராளிகள் அல்லது முன்னநாள் போராளிகள் அல்லது போராளிகளின் பெற்றோர்கள் போன்றவர்களுடைய விடயங்கள் போன்றவை கூட கவனத்தில் எடுக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அத்தோடு மேலதிகமாக ஒரு கருத்தை பகிர்வதானால், இவ்வாறான புலம்பெயர்ந்த தேச எழுச்சிகளின் பொழுது இந்த தேசிய கொடி என்பது பாவிக்கப்படுகின்ற விதம் என்பதை இவர்கள் கலந்து கொள்கின்ற நேயர்கள் கூட தாங்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளில் இதனை அவதானமாக எடுக்க வேண்டும். இந்த மாவீரர் நாள் கையேடு என்று ஒரு கையேட்டை விடுதலை புலிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல தேசிய கொடி நாளாக நவம்பர் 21 இருக்கின்றது. அவர்கள் கூறுகின்ற விடயம் ஊர்வலங்களிலோ அல்லது ஆர்ப்பாட்டங்களிலோ தேசிய கொடிகள் எடுத்து செல்லப்பட்டால் அந்த கொடி என்பது கொடியில் இருந்து அந்த கம்பம் 4 அடி நீளமாக இருக்க வேண்டும் என்பது அது மரியாதையாக ஒன்றில் இடது பக்கம் நினைக்கின்ற நெஞ்சுக்கு வலப்பக்க தோளில் இருக்க வேண்டும் என்றும் அல்லது அதனை அந்த மரியாதையாக பாவிக்க வேண்டும் என்பதும், அதே நேரத்தில் இந்த தேசிய கொடிகள் என்பன வணிக விளம்பரத்துக்கோ அல்லது தங்களுடைய அதாவது நம்பிக்கையற்ற கோரிக்கைகள் அல்லது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான இடங்களில் எல்லாம் பாவிக்கப்படக்கூடாது என்பதை கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த வாகனங்களில் கொடிகளை கட்டுவது அல்லது கொடிகளை தாராளமாக தேவையில்லாத இடங்களில் பாவிப்பது இல்லாத இந்த தேசிய கொடிக்கான ஒரு மரியாதை குறைவாக இருக்கும். அதனை கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் தெரியாமல் செய்கின்றார்கள். அந்த கொடிகளை வைத்திருப்பவர்கள் அதனை தெரியாமல் செய்கின்றார்கள். அவ்வாறான நிலைமை வந்தால் நிச்சயமாக அதற்குரிய கனதி என்பது இருக்கும் என்பது கருத்தாக இருக்கின்றது. நீங்கள் நேயர்களுடன் மிகுதியை எடுப்போம். ஆமாம், விரைவாக நேயர்களை சந்திப்போம். அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? சுதா. சொல்லுங்கள் சுதா, விரைவாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உண்மையில கடந்த தேர்தலில் தளத்தில் இருக்கும் மக்களும் சரி, குளத்தில் இருக்கும் மக்களும் சரி, பலத்தொரு குழப்பத்தின் மத்தியில் இருந்தார்கள். தற்பொழுது தமிழ் மக்களுடைய மனநிலை என்ன, மனநிலை அவர்கள் எவ்வாறான தேசிய நீரோட்டத்துடன் இணைந்திருக்கிறார்கள், சிங்கள தேசிய நீரோட்டத்தான் தமிழ் தேசிய நீரோட்டத்தான் அழைக்கிறார்கள், குழப்பம் ஒன்றிருந்தது. உண்மையிலேயே இந்த மாவீரர் தினம், அந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் மீண்டும் உலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் சிங்கள தேசத்துக்கும் தெளிவான செய்தியை சொல்லியிருக்கிறது. அதாவது இந்த இயற்கை அனர்த்தம் மத்தியிலும் பிரமாண்டமான மாவீரர் தின நிகழ்வுகள் தாயகத்துல பல இடங்கள் அனைத்து சீலங்களும் பிரமாண்டமான முறையில அவ்வளவு மக்களும் சென்று செய்திருந்தார். ஆமாம், நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்கி இருக்கின்றது. நிறைவாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் பேசிய விடயம் மாவீரர் நாள் நிகழ்வுகள் பேரெழுச்சியோடு நடைபெற்றிருக்கின்றது. இது உலகத்துக்கு என்ன செய்தியை சொல்ல வருகின்றது என்பதனை கேட்டிருந்தோம். பல நேர்களும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். சுரேஷ், நீங்கள் என்ன நிறைவாக சொல்ல விரும்புகிறீர்கள்?
இல்லை, ஒற்றுமையே பலம் என்பதைத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்குரிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஏற்பட்டிருப்பதை இந்த மாவீரர் நாள் களத்திலும் புலப்படுத்தி இருக்கின்றது. என்றால் அவர்கள் கூட சில அரசியல்வாதிகள், அதாவது இணைதல் என்பது முக்கியம் என்பதை கூறுகின்றார்கள். அதாவது வாக்கு பிரிவிற்கு காரணமாக இருந்தவர்களே இப்பொழுது கூறுகிறார்கள் இணைய வேண்டும் என்று. அதே போல புலத்தில் கூட இவ்வாறான ஆரோக்கியமான பங்களிப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்த கேட்ட நேயர்களின் கேள்விகள் இதற்காக ஒன்றிணைந்து வைக்கக்கூடாது என்றால் ஏற்றல் என்றால், அதாவது அங்கே 2-3 பிரிவுகள் என்று அதாவது தேசிய தலைவர் அவர்கள் யாரையும் விட்டு செல்லவில்லை. அவர் விட்டு சென்றது இவர்கள் இந்த போராட்டத்திற்கான மக்களுக்கான ஒரு வழிகாட்டிகளாக இருப்பார்கள். இவர்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி இவர்கள் பிரிந்து நிற்பது என்பது அவருக்கு இவர்கள் செலுத்துகின்ற மரியாதை என்பதை குறைப்பதாக இருக்கும். எனவே அவருடைய வழிகாட்டலில் செயற்படுபவர்களாக இருந்தால் ஒற்றுமைதான் பலம் என்று விட்டு ஒன்றாக சென்று நடத்துவது என்பது எந்த விதத்திலும் சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆமாம், தமிழினம் ஒரு நொந்து போய் இருந்த நேரத்தில் இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகள் என்பது மீண்டும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் மூலமாக தொடர்ந்து இந்த பலம் என்பது கட்டி அமைக்கப்பட வேண்டும். அது ஒன்று சக்தியாக திரண்டு உலக பரப்பில் தமிழர்களுடைய குரல் ஒலிப்பதற்கு ஒரு எடுத்தியம்பக்கூடிய ஒரு குரலாக மாற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்கின்றது. அதற்கான ஒரு அடித்தளம் இந்த மக்களுடைய பேரெழுச்சியின் மூலமாக ஏற்பட்டிருப்பது என்பது வரவேற்கத்தக்க விடயம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. உங்களுக்கும் சுரேஷ் நன்றி. மீண்டும் நாங்கள் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.